ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எத்திரியம் அனலைஸ் பார்ப்போம். மார்க்கெட் ரொம்ப போரிங் கண்டிஷனில் இருக்குது. ஆல்ரெடி நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனுடைய அப்டேட் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுலையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ எத்திரியம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2566 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைஸ் எப்படி மூவ்மெண்ட் இருக்கும்னா கண்டிப்பாக கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது வந்து 4 ஹவரில் வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து டெலகிராம்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, எப்படின்னா இந்த இடத்துல வந்து டபுள் பாட்டம் அடிச்சிருக்கு. ஸோ டபுள் பாட்டமும் ரெசிஸ்டன்ட்டில் கரெக்டாக வந்து லிக்விடேஷன் எடுக்காமல் டபுள் பாட்டம் அடிச்சிருக்கு. சப்போஸ் லிக்விடேஷன் எடுத்த மாதிரி டபுள் பாட்டம் அடித்தா கூட மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே வந்து என்னன்னா லிக்விடேஷன் எடுக்காமல் டபுள் பாட்டம். ஸோ அப்போ என்னன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல லிக்விடேஷன் மேக் பண்ணுவான். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், லிக்விடேஷன் மேக் பண்ணுவான். ஸோ இந்த இடத்துல லிக்விடேஷன் எடுப்பான். கண்டிப்பாக மார்க்கெட்டு கீழே வரத்துக்கு சான்ஸ் அதிகமாக சான்ஸு கீழே வரத்துக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, சப்போஸ் இந்த இடத்துல லாஸ்ட்டு புல் பேக் வந்து இந்த இடத்துல லிக்விடேஷன் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து ஃபர்தராக இங்கேருந்து மூவ் ஆனால் தான் உண்டு. ஓகேங்களா, லாஸ்ட்டு சான்ஸு இங்கே இதுதான். கரெக்டாக வந்து 2400 ரேஞ்சில் வந்து ஒரு லிக்விடேஷன் எடுத்து ரிவர்ஸ் ஆனால் கண்டிப்பாக வந்து இது ஃபர்தராக மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை, ரிவர்ஸ் ஆகலை, ஓகேவா, நல்லா கவனிச்சுங்க. அப்படி இல்லை, ரிவர்ஸ் ஆகலை அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக வந்து கீழே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். கரெக்டாக இந்த ரேஞ்சில் இந்த க்ரீன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது கிட்ட வந்துருச்சுன்னா ப்ரைஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ரைஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 2200 2150 ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதுக்கிட்ட வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த க்ரீன் லைனை கீழே உடச்சிட்டு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த க்ரீன் லைன் என்னன்னு கேட்குறீங்களா, நான் வந்து இங்கே வீக்லியில் வைக்கிறேன், உங்களுக்கு தெரியும் அந்த க்ரீன் லைன் என்னன்ட்டு. நல்லா பாருங்கள், இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட்டு. ஸோ இந்த க்ரீன் லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். ஓகேவா, இந்த க்ரீன் லைன் வந்து ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக இருக்குது. சப்போஸ் வந்து ஃபஸ்ட்டு சான்ஸு எத்திரியம் வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு கீழே வந்து இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா லிக்விடேஷன் எடுத்துகிட்டு கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு ரிவர்ஸ் எடுத்துட்டா பத்ரா வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அப்படி போகாமல் இந்த க்ரீன் லைனுக்கு வந்துருச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஃபர்தராக எப்படி ஆகும்னா ஃபர்தராக வந்து இப்படி கீழே வந்துட்டு இப்படி ஒரு டிவியேஷன் வச்சுட்டு மேலே போகும். ஸோ அந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா 2000 உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த க்ரீன் லைன் உடச்சிச்சுன்னா 2000 உடச்சிரும். நல்லா கவனிங்க, 2000 உடச்சிச்சுன்னா 2000 வேல்யூ வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் லெவலு. ஸோ அதை உடச்சிட்டு கீழே உள்ள லிக்விடேஷன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோன்னா அதுக்கப்புறம் இங்கே டிவியேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் புல் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரீஜனில் வரும்பொழுது அப்படி இந்த ரீஜன் வந்தால் எவ்ரி ஒன் வில் பேனிக் ஹெவி. சரிங்களா, ஸோ எல்லோரும் வந்து ஹெவியாக பேனிக் ஆவாங்க. ஸோ இந்த ரீஜன் தான் பர்ஃபெக்ட் பவுன்ஸ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ரீஜனாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எத்திரியம். பிகாஸ் இங்கே நான் இப்போ மார்க்கெட் சைக்காலஜி எப்படி பார்க்குறேன்னா பை த டிப்ஸ் சைக்காலஜி தான் நான் பார்க்குறேன். அனதர் லோ சைக்காலஜி இங்கே நான் பார்க்கல. சரிங்களா, கரண்ட் சைக்கிள், அதனால் டெக்னிக்கலாக இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ஃபியர் இல்லை மார்க்கெட்டில். ஓகேவா, எல்லாமே வந்து ரொம்ப ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆல்ட் கைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி தான் சைக்காலஜி இங்கே இருக்குது. பட் அனதர் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைக்காலஜி இன்னும் இப்போ நான் பார்க்கல. சரிங்களா, ஸோ கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லலை. பட் அந்த ரீஜன் அந்த ஒரு சைக்காலஜி நான் பார்த்தா மட்டும்தான் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து கீழே மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது. டெக்னிக்கலாக வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. சரிங்களா, மார்க்கெட் சைக்காலஜி அப்படி தான் இருக்குது. ஓகேவா, பார்ப்போம் எத்திரியம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு 2400 ரிவர்ஸ் எடுத்துகிட்டு மேலே போதா, இல்லைன்னா இந்த க்ரீன் லைன் வந்துருச்சுன்னா அகைன் வந்து ஒரு லோ வந்துட்டு சைக்காலஜி லெவல் உடச்சிட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 2000 ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த சைக்காலஜி லெவல் அதுதான். ஸோ அந்த ரீஜனை உடச்சிட்டு டிவைஸ் வச்சுட்டு இப்படி மேலே போச்சுன்னா பர்ஃபெக்டான ஒரு பவுன்ஸாக இருக்கும். சரிங்களா, பர்ஃபெக்டான ஒரு புல் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம் எப்படி ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். இது என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணுறதா முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். ஓகேங்களா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.